இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 ரகமான கீரை போட்டுட்டு நம்ம வந்து செய்ய போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னாக்கா ஸோ புளிச்சக்கீரையில் இது ஒரு ரகம். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து மணத்தக்காளி கீரை, அண்ட் தென் பார்த்திங்கன்னா சிறுகீரை, அப்புறமா தொயாக்கீரை, நாதர்சன்கீரை. ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் ரகமான கீரை போட்டுட்டு நான் பார்த்திங்கன்னா வெறும் லைக் பருப்பு இல்லாமல் வந்து செய்ய போகிறேன். இது வந்து சூப்பராக இருக்கும். இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கீரை ஒரு 4-5 வாட்டி வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் வந்து லைட்டாக சால்ட் போட்டுட்டு வைக்கலாம். வந்து இது வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 5 to 6 டைம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஸோ உப்பு போட்டுட்டு சால்ட் போட்டு அப்படியே வந்து 5 மினிட்ஸ் வந்து வைக்க போகிறோம். அப்படியே ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம குக்கரில் நிறைய வச்சு போகிறோம். ஆனியன் போட்டிருக்கோம், அண்ட் தென் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, இது நாட்டி பச்சை மிளகா, அண்ட் தென் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பூண்டு. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். எனக்கு ஆக்சுவலி ரொம்ப 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 பிடிக்கும். இந்த 5 ரகமான கீரை வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் வந்து போட்டுக்கிட்டு எங்கள் அம்மா வந்து ஊரில் இருக்கும் போது இப்போ நான் வந்து ஊருக்கு போனேன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மில் வந்து சும்மா எங்கன்னா அங்கே முளைச்சிருக்கோம் கீரைங்க, தொயாக்கீரை, அப்புறமா குப்பாமல்லி கீரை எல்லாத்தையும் கிட்டத்தட்ட ஒரு 15 ரகமான கீரை போட்டுட்டு கொஞ்சமானாலும் சரி அது எஸ்பெஷலி குழந்தை பிறந்த பிறகு அந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுப்பாங்க. அது பாலும் வந்து நல்லா சுரக்கும், ஐரன் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து டமாட்டா வந்து போட்டுக்கலாம். ஸோ டமாட்டா வந்து அப்படியே போட்டுக்கிறோன்னா மஞ்சள் பொடி வந்து போட்டுக்கிறோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சீரகம் கொஞ்சமாக வந்து சீரகம் வந்து போட்டுக்கிறோம். தேவையான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு வந்து தண்ணி விட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறது தான் கீரை வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஆனால் கம்மியாக தான் ஆகும். கொஞ்சம் ஆன பிறகு உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 5-6 விசில் வந்து வைக்கலாம். ஸோ ஒரு 3 to 4 விசில் வர வரைக்கும் நம்ம வந்து கேஸ் மேலே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து தோசைக்கு, சப்பாத்திக்கு, ரைஸ்க்கு எஸ்பெஷலி சூப்பராக இருக்கும். நான் ரைஸ் தான் செய்ய போகிற மத்தியானத்துக்கு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீரை வந்து நல்லா வந்து வதங்கிடுச்சு, நல்லா வந்து வெந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா புளி நம்ம ஆல்ரெடி 2 டமாட்டா பெரிய டமாட்டா வந்து போட்டுருக்கோம். ஸோ இது நல்லா வந்து ஊறின பிறகு நம்ம கடைஞ்சிக்கலாம். அப்புறமா புளி போட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா புளியெல்லாம் வந்து நல்லா ஊறிட்டு இருந்து இது வந்து நம்ம வந்து கடைஞ்சி வந்து தாளிச்சிட்டு போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து கீரை வந்து மசிச்சுக்கலாம், போட்டு நல்லா வந்து மசிச்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நல்லா வந்து மசிச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த கீரை கடையில் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். எங்கள் அம்மா வந்து இது கூட கத்திரிக்காய் போட்டு செய்வாங்க, கடைவாங்க. நான் வந்து கத்திரிக்காய் போட்டால் என் ஹஸ்பண்ட் பிடிக்காது. ஸோ அதுக்காக தான் வந்து போடல. பட் போட்டு செஞ்சால் சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா திக் கன்சிஸ்டன்சியில் தான் வேணும் வச்சுக்கலாம். இல்லை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லிக்விடாக இருக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கனாக்கா உரக்கி போட்டுட்டு அதனால் ருப்பிடுவாங்க. பட் என்கிட்ட வந்து உரக்கி இல்லை. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா நிறைய மாதிரி வந்து கிடைக்கும். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து கையிலே கடையிறதுனால நம்மளோட கையோட மசில்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஒர்க் ஆகும். ஸோ இட் வில் ஹெல்ப் யூ தட் சில பேருக்கு வந்து கை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி வந்து கடையிறதுக்கு ஆரம்பிங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோட்டா வந்து கம்மியாகும். நம்ம வந்து கடையிட்டு பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா தாளிச்சிக்கலாம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தான் பாப்பட் தேவணும். ஸோ அதிலே வந்து ஆயில் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து ஆயில் போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி பிறகு ஸோ கடுகு சீரகம் வந்து போட்டுக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து போட்டுக்கலாம். நல்லா வந்து உப்பு வந்து போட்டுக்கலாம். ஸோ பெருங்காயம் வந்து போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டு நல்லா வந்து வதங்கட்டும். நல்லா வதங்கின பிறகு நம்ம கடையில் வச்சு கீரை வந்து போட்டுக்கலாம். இது சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். சூப்பராக வந்து கீரை மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னாக்கா நமக்கு வந்து மிக்ஸ்டு வெஜிடபிள் ஃப்ரை தான் வந்து பார்க்க போகிறோம். சூப்பராக இருக்கும், டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து போட்டுட்டோம். ஆயில் போட்டுட்டு நல்லா வந்து காயிட்டோம். காஞ்சி பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ ரொம்ப ஈஸியான விதமாக தான் நம்ம சேர்ப்போம். கடுகு சீரகம் வந்து ஆட் பண்ணிட்டோம். பூண்டு ஒரு 2 பல்லு ஆட் பண்ணிட்டோம். ஸோ கடலைப்பருப்பு வந்து ஆட் பண்ணிடணும். கடலைப்பருப்பு ஆட் பண்ணி நல்லா வதங்கட்டும். ஸோ நல்லா வந்து பார்த்திங்கன்னா இந்த காரம் பெருங்காயம் வந்து ஆட் பண்ணுறோம். வேக வச்சு துவரம் பருப்பு வந்து கொஞ்சம் ஸோ பெருங்காயம் வேக வச்சு வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து ஆட் பண்ணுறோம். மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணுறோம். தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஸோ நல்லா வந்து கலக்கி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து போட்டுக்கலாம். ஸோ ஒரு 3 விசில் வந்த பிறகு நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பராக வந்து டேஸ்ட் வந்து ரெடி ஆகிடும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆலு பராத்தா வந்து நல்லா வந்து எப்படி சேர்த்துன்னு
பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா தாபா ஸ்டைல் வந்து சேர்க்குறேன். ஸோ சரி மாதிரி வந்து நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி போட்டுக்கிட்டு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொத்தமல்லி பச்சை மிளகா ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பச்சை மிளகா வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் வந்து ஸ்பைஸும் கொஞ்சம் மிளகாத்தூளும் வந்து கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன். ஸோ காரத்துக்காக தான் மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ மஞ்சள் பொடி ஒன்றால் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். சால்ட்டுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு போட்டுட்டு சால்ட் போட்டுட்டோம். அண்ட் இது வந்து சாட் மசாலா வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ சாட் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்ம வந்து பெருங்காயம் வந்து ஆட் பண்ணி போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான். நம்மளுக்கு வந்து இன்கேஸ் உங்களுக்கு சாட் மசாலா இல்லைனாக்கா பரவாயில்ல. ஸோ அப்படியே வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் இது. ஸோ இது வந்து ஆலு பராட்டா வந்து அப்படியே வந்து சாப்பிட்லாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சில பேர் வந்து கேர்டு, நார்த் இந்தியன் சைடெல்லாம் வந்து கேர்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிக்கல் வந்து போட்டு தருவாங்க. பட் நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தான் சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. என் பசங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னோடய பேபியோட ஃபேவரட் இது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னாக்கா ஆலு பராட்டா மிக்ஸு. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. பார்த்தீங்கன்னாக்கா ஆலு கலவை வந்து ரெடி ஆகிடுச்சு. தென் சப்பாத்தி மாவு வந்து இந்த பழத்தில் வந்து பிசைஞ்சு வச்சுருக்கோம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஆலு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பராத்தா வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ சப்பாத்தி மாதிரி இந்த மாதிரி வந்து பண்ணிவிட்டு இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி வந்து பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆலு கலவை இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து ஜஸ்ட் இப்படி வந்து போட்டுக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஜஸ்ட் வந்து இப்படி வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு வந்து பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து இது வந்து இப்படி ஹோல்ட் பண்ணி இப்படி வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஸோ பராத்தாக்கு தேவையானது வந்து ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி வந்து நல்லா வந்து தேய்ச்சிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து தேய்ச்சி போட்டு வச்சுக்கிற பாருங்கள். இந்த மாதிரி வந்து தேய்ச்சிங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா பராத்தா வந்து ரெடி பண்ணி ஃபில் பண்ணது வந்து இப்போ பார்த்திங்கன்னா பராத்தா வந்து இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான பராத்தா வந்து ரெடி ஆகிடும். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பிடிக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான ஆலு பராத்தா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேர்டு பிக்கல், மேங்கோ பிக்கல், லெமன் பிக்கல் எதுனா நல்லாயிருக்கும். பட் எனக்கு மேங்கோ பிக்கல் தான் பிடிக்கும். அதுதான் மேங்கோ பிக்கல் எடுத்துருக்கேன். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிக்கும். ஸோ அப்படியே கூட சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. Yes, this is what like this you should eat. Thank you. Friends, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மூக்கல்ல அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா முளைக்கட்டின மூக்கல்ல தென் கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு வந்து வைக்க போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது என்னோட ஸ்டைலில் வந்து நான் செய்ய போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ராகி மாவு வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் போட்டிருக்கோம். ஆயில் வந்து நல்லா காயிட்டோம். நல்லா காஞ்சி பிறகு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடுகு அண்ட் தென் சீரகம் வந்து போடலாம். நல்லா வந்து பொரிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆனியன் வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ ஒரு கெட்டியான கிரேவி மாதிரி வரும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் வந்து அரைச்சிட்டேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கிட்டோம். நல்லா வதங்கிட்டோம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கல்லுப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருக்கும் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா வதங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் ஆகும். ஸோ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு வந்து மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி தனியாக அப்படி எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கலந்து நல்லா வதங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மூக்கல்லை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். நல்லாயிருக்கும் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கத்திரிக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ நல்லா வந்து இது பார்த்தீங்கன்னா வதக்கிட்டுக்கோங்க. நல்லா வந்து வதக்கிட்டு நல்லா வந்து இப்படி வதங்கின பிறகு நம்ம பார்த்தீங்கன்னா தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. அப்போ நம்ம லாஸ்ட்டில் வந்து புளி தண்ணியோட தரோம். கொஞ்சம் லிமிட்டாக இருக்கட்டும். இது வந்து நல்லா வந்து வதங்கட்டும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வேகணும். நேற்று பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வெந்த பிறகு நம்ம வந்து விசில் ஆஃப். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து க்ளோஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசில் எல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசில் எல்லாம் வந்துட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து இந்த மாதிரி வந்து ரெடி ஆகிடுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து புளி கரைச்சி வந்து ஊற்ற போகிறேன். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். திரும்பி வந்து கொதிக்க வைக்கணும். ஸோ புளி தண்ணி வந்து தாராளமாக வந்து ஊற்றிக்கிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கலக்கி விட்டுக்கலாம். இது
இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் கொச்சிச்சுன்னா நம்மளுக்கு வந்து நல்லா வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். ஸோ இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்தீங்கன்னா உப்பு வந்து போட்டுக்கோங்க. சூப்பராக வந்து டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் யூஸ்வலி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 நாளைக்கு கூட வச்சு சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கும். புளி ஊற்றின வாசி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து கிடையாது. ஸோ எங்கள் ஆயெல்லாம் இப்போ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மிங் பண்ணுறதுனால எங்கள் ஆயா வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து காய்ச்சிடுவாங்க. வந்து கூலியாலெல்லாம் வருவாங்க. கூலியால் மீன்ஸ் லைக் ஃபார்முக்கு வந்து வேலைக்கு வருவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து குழம்பு செய்வாங்க. அந்த குழம்பு வந்து சில டைம் வந்து குழம்பு வந்து நிறைய மீந்துடும். அந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ஸோ சுண்டு குழம்பு மாதிரி செய்வாங்க. சூப்பராக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அப்போல்லாம் அந்த உருண்டை ஊற்றி கொடுப்பாங்க. ஸோ மிஸ்ஸிங் மை பாட்டி ஸோ மச். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அப்புறமா நான் வந்து எங்கள் அம்மா வந்து எங்கள் ஆயா கிட்ட கற்றுனாங்க. எங்கள் அப்பாவை கிட்ட ஆயா மீன்ஸ் அம்மா. ஸோ எங்கள் அம்மா வந்து நான் கற்றுக்கிட்டேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப பிடிக்குது. என் ஹஸ்பண்டோட ஃபேவரேட் ஒன்று. ஸோ எங்கள் வீட்டில் வந்து அடிக்கடி கேட்பாங்க. ஸோ நான் வந்து செஞ்சு கொடுப்பேன். ஸோ வீட்டில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் ஐஸ்வரி.